எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அத்திரா சரவணன். நான் நிலை 2 படிக்கிறேன். நம் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை வளர்க்கும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்திற்கும் என் தமிழ் பள்ளியான ஆஸ்டின் செந்தமிழ் கல்வி கூடத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இனிமை மிகுந்த தாய்மொழி. பேச பழகினால் பஞ்சம் நீங்கும் பொன்னான மொழி. ஔவையார் நமக்காக 31 மூதுரைகள் எழுதியுள்ளார். அவற்றில் ஒன்றை இன்று நான் சொல்ல போகிறேன். மூதுரை என்றால் என்ன? மூதுரை என்பது நம் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டும் நல்வரிகள். நான் 23வது வெண்பா பாடலையும் அதன் விளக்கத்தையும் சொல்ல போகிறேன். கற்பிலவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிலவோடு ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து நீர் கிழிய எய்து வடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம். இந்த பாடலில் ஔவையார் சொல்வது என்னவென்றால், கயவர்களுக்கு கோபம் வந்தால் அது கல் உடைக்கும் அளவுக்கு கடுமையானது. ஆனால் சான்றோர்களுக்கு கோபம் வந்தால் அது நீரில் கோடு போட்ட மாதிரி ஒரு நொடியில் மறைந்துவிடும். அவர்கள் நல்லதை சொல்லத்தான் கோபப்படுவார்கள். கோபம் முடிந்ததும் அன்பாக பழகுவார்கள். சான்றோர் கோபம் எடுத்துக்காட்டு. ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல தாத்தா இருந்தார். அவர் தினமும் பறவைகளுக்கு உணவு போடுவார். ஒரு நாள் சில குழந்தைகள் வந்து கற்கள் எறிந்தார்கள். பறவைகள் பறந்து போயின. தாத்தாவுக்கு சற்று கோபம் வந்தது. ஆனால் அவர் கத்தவில்லை. அவர் மெதுவாக சொன்னார், பறவைகளும் நம்மை போல உயிர் உள்ளவை, அவற்றை காயப்படுத்த கூடாது என்றார் தாத்தா. குழந்தைகள் தாத்தாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள். இந்த கதையில் தாத்தாவின் கோபம் நீரில் கோடு போட்ட மாதிரி. கயவர் கோபம் எடுத்துக்காட்டு. ஒரு நாள் ராமு ராஜா இருவரும் சேர்ந்து விளையாடினார்கள். விளையாடும் போது ராமு அறியாமல் ராஜாவின் பொம்மையை கீழே போட்டான். அது உடைந்தது. ராஜாவுக்கு கோபம் வந்தது. என் பொம்மையை உடைத்து விட்டாய், நான் இனிமேல் உன்னோட பேச மாட்டேன் என்றார் ராஜா. நீ என்னை மன்னிச்சிடு, நான் அறியாமலேதான் செய்தேன் என்றார் ராமு. ராஜா கோபமாகவே தான் இருந்தார். அவர் நாள் முழுதும் ராமுவுடன் பேசவில்லை. இந்த கதையில் ராஜாவின் கோபம் கல் உடைக்கும் அளவுக்கு கடுமையானது. முடிவுரை: கோபம் வந்தால் நிமிடம் ஒன்றுக்கு நின்று சிந்தியுங்கள். அந்த ஒரு நிமிடம் தான் நம்மை சான்றோராக மாற்றும். நன்றி.